வணக்கம், நான் உங்கள் பிகேகே. லைஃப் டிசைன்ஸ் பிகேகே. நிறைய வளையல் போட்டிருக்கேன். இந்த வளையல் தெரியுமா? இது வந்து காசில் வாங்கினது. ஃபுல்லாக காசில் போய் இந்த வளையல் நான் போன போது வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து வேறு கண்ணாடி வளையல். எனக்கு கண்ணாடி வளையல் போட ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்ணாடி வளையல் உங்களுக்கு காமிச்சாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து என்னுடைய டாட்டர்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள், ஃபுல் ஜரிகை, தீபாவளிக்கு வாங்கினது. அப்படியே ஃபுல்லாக ஜரிகை போட்டு இது வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. சல்வார், பேண்ட்டு எல்லாமே வாங்கி, துப்பட்டா. புரிஞ்சுதான்? இந்த காமிக்கணுறதுக்கு மூஞ்சி இல்லாமல் இதை மாத்திரம் காமிச்சிட்ருக்கேன். இந்த அடிக்கடி நியூஸ் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வருதா, அது நிறுத்த தெரியல. நேற்று இந்த குழந்தைகள் ஜெயச்சந்திரன், ஆஷிகாவுக்கு வாழ்த்து சொல்லிய அனைவருக்கும் என் நன்றி. இனி ஒரு அழகான செய்தியோடு என்று நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு, நல்வாழ்க்கை, நல் உறவு, சந்தோஷம், தேவையான அனைத்தும் பெற தகுதி உடையவர்கள் உங்களை தானாக வந்து சேரும். மன நிம்மதி கூட உங்களை வந்து சேரும். நல்ல ஆரோக்கியம் உங்களை வந்து சேரும். உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தியே எண்ணுங்கள். உங்களை பற்றி தாழ்வாக நினைக்காதீங்க. நான் வேஸ்ட்டு, நான் யூஸ்லெஸ், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படி நினைக்கவே கூடாது. நீங்கள் புரிஞ்சுதா? எப்போவுமே உங்களை பற்றி மிக மிக உயர்வாக நீங்கள் எண்ணுங்கள். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். அரை கப்பு காஃபி நல்லா சூடாக குடிச்சு அந்த மழையில் இப்படி பார்த்தா கூட சந்தோஷம்தான். அதை பற்றி மகிழ்ந்திடுங்கள், சந்தோஷப்படுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல சொல்ல மேலும் காஃபிலேருந்து டிஃபன் ஆகும், டிஃபன்லேருந்து லஞ்ச் ஆகும், லஞ்சிலேருந்து வேறு ஏதாவது விஷயமாகி எல்லா விஷயங்களும் உங்களை நோக்கி ஓடி வரும். இந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் ஒரு துளியாக தான் நமக்கு பெருவெள்ளம், சிறு துளி பெருவெள்ளம். அது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மேலும் மேலும் பெருகிவிடும். எதிர்காலத்தில் பற்றி நல்ல உணர்வோடு, நல்ல எண்ணங்களோடு, தேவையானவற்றை சரியான விகிதத்தில் காட்சிப்படுத்துங்கள். அப்படி காட்சிப்படுத்தும் போது ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. உங்களுக்கு வேண்டுகின்ற அனைத்தும் தானே உங்களுக்கு கிடைத்துவிடும். நம்பணும். லிமிட்டட் பிலீஃப் கிடையாது. எனக்கு இதுதான் முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் முடியும், எல்லாம் கிடைக்கும். நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். புரிஞ்சுக்கணும். அந்த அனைத்தும் கிடைக்கும் என்பது மிக முக்கியம். அதே நேரத்தில் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், உங்கள் அஃபர்மேஷன் யாராவது ஒருவருக்கு கெடுதல் செய்வதாக இருந்தால் அது கண்டிப்பாக உங்களை தாக்கிவிடும். உங்களை சும்மா விடாதது. கண்டிப்பாக உங்களை தான் கஷ்டப்படுத்தும். கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. யாருக்கும் கெடுதல் நினைத்து ஒரு குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்றோ, ஒருவரை அவர் குடும்பத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்றோ, என்னை மாத்திரம்தான் அவர் விரும்ப வேண்டும் என்றோ நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னையும் விரும்ப வேண்டும், என்னை மிக விரும்ப வேண்டும் அப்படி நினச்சிக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி நீங்கள் கெடுதல் இல்லாமல் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேர்ந்துடும். பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்கள். எப்படி முழுமையாக நம்பணும்? எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு வேணுங்கிற செல்வம் கிடைக்கும், உறவு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், உடல் நலம் கிடைக்கும், எல்லாம் நம்புங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தேடி போகிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி வருவதாக நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் அஃபர்மேஷன் சொல்லும்போது ஆல்ரெடி கிடைத்து விட்டது, நடந்து விட்டது, இப்போது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அது ஆல்ரெடி உங்களுக்கு நடந்து தான் உங்கள்கிட்ட வந்துட்டதா அர்த்தம். அப்படி பண்ணும்போது நன்றி 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 நன்றி, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது சொல்லினால்தான் மேல் கொஞ்சம் கருக வருதுனாலே நன்றி 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 அப்படின்னு ஒரு நாளைக்கு நன்றி சொல்ல எவ்வளோ நிமிஷம் ஆகும்? நன்றி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட கிடையாது, ஒரு செகண்ட் கூட கிடையாது. அந்த நன்றியை ஒரு 1000 தரம் சொல்லி பாருங்களேன். நன்றி நன்றி நன்றி. எதுக்கு நிலைமையே சொல்லுங்கள், எப்படி நிலைமையே சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களை நோக்கி ஓடி வந்துவிடும். இந்த பிரபஞ்சத்தின் நடைமுறையை
நான் 100% நம்புகிறேன். எனக்கு தேவையானவற்றை அனைத்தும் இந்த பிரபஞ்சம் கொடுத்து விட்டது. இப்போது அதற்கு நன்றி. பொறுமையின்மை, கவலை ரெண்டுமே நிறுத்திட்டு உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். அந்த தேங்க்யூ சொல்லிகிட்டே வரும்போது 100 ரூபா காசு இருக்கா அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். 50 ரூபா காசு இருக்கா அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கீங்களா, அந்த சந்தோஷ தருணத்தை தேங்க்யூ சொல்லுங்கள். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது மேலும் மேலும் அதிகரிக்கும். நன்றி சொல்வது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனோட, உண்மையான எண்ணங்களோட நீங்கள் சொல்லணும். தாமதிக்கும் போது நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க, நான் 1008 தடவை எழுதிட்டேம்மா, எழுதிட்டேன், இன்னும் நடக்கலை. நான் சொன்னேன், 1008 தடவை எத்தனை நாள் எழுதுறீங்க? நான் வந்து ஒரு 45 நாள். அப்படி இல்லைம்மா, 1008 தடவை ஒரே நாள் எழுதணும். 55 தடவை தினம் எழுதலாம், எழுதிட்டே போகலாம், நடக்கிற மட்டும். நீங்கள் எழுதுறது முக்கியமல்ல, நடந்து விட்டதாக உணர்ச்சிகள் ஊட்டி நடந்தால் வரும் சந்தோஷத்தை கொண்டு எழுத. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தினம் நானும் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தை குறை கூற நீங்கள் கூடாது. தப்பு. பிரபஞ்சத்தை குறை கூறாதீர்கள். தாமதமானால் கிடைக்காது என்ற அர்த்தமில்லை. ஒரு விஷயம் செய்கிறோன்னா, ஒரு வாஷிங் மிஷின் செய்கிறதுக்கு நமக்கு வேணும்னா, அந்த வாஷிங் மிஷின் வாங்கிறதுக்கு நாம் ஹெச்பியில் வாங்குகிறோன்னா அதுக்குள்ளே காசு ரெடி பண்ணி, அது ஃபார்ம்ஸை ஃபில்லப் பண்ணி, கையெழுத்து போட்டு அவங்ககிட்ட கொடுத்து, அவன் ப்ராசஸ் பண்ணி, உங்களுடைய சிபில்லாம் செக் பண்ணி அப்புறம் தரப்போம். இவ்வளோ நாள் அதில் ஒரு வாஷிங் மிஷின் நீ காசு கொடுத்து வாங்குகிற வாஷிங் மிஷின் வரதுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வேணுங்கிற அந்த சந்தோஷத்தை மாத்திரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்டத்திட்டங்களோடு அது வராது. அதுக்கு தெரிந்த விதத்தில் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பிரபஞ்சம் தீர்மானித்து சந்தோஷப்பட உங்களை முனையும். அது உங்களுக்கு கண்டிப்பாக. நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, 4 வேதங்களின் தீர்ப்பது. கடவுளை நம்பினார் கைவிடப்படுவதில்லை. பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நடக்கும் 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 நடக்கும், எனக்கு நடக்கட்டு யாருக்கு நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்துவிடும். சில நேரம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் இது சொல்லியிருக்கேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற டைம் டக்குன்னு நிறுத்திடுங்க. எல்லாத்தையும் ஒரு இடமா அமைதியாக உட்காருங்க. ஒன்றுமே கேட்காதீங்க, ஒன்றுமே நினைக்காதீங்க. ஒன்றுமே நினைக்காம, ஒன்றுமே கேட்காம ஒரு இடத்துல உட்காந்து அந்த மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க. வேகம் இல்லை, அப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டு ஒரு 10 நிமிஷம் படபடப்பு தீர வரைக்கும் செய்யுங்களேன். மூச்சு எடுத்து அடங்குற வரைக்கும். பிறகு உங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்தை கற்பனை செய்யுங்கள். காடு பிடிக்குமா, பீச்சு பிடிக்குமா, மலை பிடிக்குமா, மரம் செடி கொடி பிடிக்குமா, இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடி பிடிக்குமா, மால் பிடிக்குமா, எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சந்தோஷம் அந்த இடத்த நினச்சிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அதை மாத்திரம் இமேஜின் பண்ணிக்கோங்க. மறந்துடுங்க, அப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை டோட்டலாக மறந்துட்டு அதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அதில் அந்த மாலில் சுற்றி சும்மா துணி எடுத்து பார்த்து, பொருள் எடுத்து பார்த்து, விலை பார்த்து அப்படி வந்துட்டு அதுதான் ரீட்டைல் தெரப்பின்னு பேர். நான் இங்கெல்லாம் வாங்கிடுவேன் கடையில் போனால். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும், 3/4 பேருக்கு. அங்கே போனால் ஃபாரின் போனேன்னா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வெளில வந்துடுவேன். காசு கொடுத்து வாங்க மனசு வராது. $1 $82 இல்லை, ஒரு பவுண்டு 100 ரூபா இல்லை. அதனால் ரொம்ப பயம். சிங்கப்பூர் டாலர் 54 ரூபா. அதனால் ரொம்ப செலவழிக்க மாட்டேன். அது ஒரு ரிலாக்ஸேஷன் எனக்கு. போய் ரீட்டைல் தெரப்பி போய் ஒவ்வொரு பொருளாக அந்த மாதிரி ஒரு சந்தோஷ நிலையை உங்களை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை, அதோட சொல்யூஷன் உங்கள் கையிலேயே கண்டிப்பாக இருக்கும். 100% அந்த சொல்யூஷன் உங்கள் கையில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, அந்த நேரத்தில் இவ்வளோண்டு கல்லுப்பு எடுத்து தண்ணி ஊற்றி இப்படி நல்லா குழைச்சிட்டு கை இது வரைக்கும், இந்த முட்டி வரைக்கும் அப்படியே தேய்ச்சிட்டு, எல்லாம் இனிதாக முடிந்தது, நல்லது மாத்திரமே நடக்கும், கையை கழுவிடுங்க. கையை கழுவிட்டு
வந்து உட்காருங்க. நடு சண்டையில் இதை நீங்கள் செய்யலாம். எல்லாம் என்ன பைத்தியக்காரி இப்படி பண்ணிட்டு கிளம்புங்க, பரவாயில்ல, லெட் அஸ் பி பைத்தியம், நத்திங் ராங். நம்ம பைத்தியமாக இருக்கிறது தப்பே கிடையாது. நமக்கு சந்தோஷம், நமக்கு நிம்மதி தருவரை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். புரிஞ்சுதா? வந்துட்டு திரும்பிய இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே திரும்பி நுழைஞ்சு இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், அது அப்படி அப்போ தோணும், என்னத்துக்கு இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி நடந்து முடிச்சிடும். இந்த தேரப்பி ரெண்டும் பண்ண முடியும் போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த தோல் முனை வலிக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த தோல் முனை வலிக்கும். எதுக்குன்னா அந்த பாரம், ஸ்ட்ரெஸ்ஸு, இது டக்குன்னு இது இறங்கிடும். இறங்கிட்டு மனக்கஷ்டம் உங்களுடைய குணம் அல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனக்கஷ்டத்தை பெறுவதற்காக பிறந்த மக்களே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ பிறந்தவர்கள். புரிஞ்சுதா? எனவே இன்னொன்று கூட செய்யலாம். அங்கேருந்து ஒரு கார்டன் போனீங்க, ஒரு ஆத்தங்கரை போனீங்கன்னா அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். அம்மா, ஏன்னா அந்த மரம் டைரெக்டாக பூமிக்குள்ளே நிற்குது, பூமியிலேருந்து அது மேலே வருது. பூமி நமக்கு தாய் என்று எப்போவுமே சொல்வோம். அந்த பூமி தாயை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு செகண்ட். அம்மா அப்படிங்க, கண்ணில் பல தண்ணி வந்துடும். என்ன தண்ணி வரும்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஒன்று வரும். அதில் உங்களுக்கு கஷ்டம் கடகடன்னு இறங்கி போயிடும். ஏன்னா உங்கள் அம்மா கூட இருக்கா. இந்த பூமி தாய் உங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக சொல்லலாம். அந்த வைப்ரேஷன் வரும் அந்த மரத்தை கட்டும்போது. புரிஞ்சுதா? எனவே அதை செய்து பாருங்கள். இந்த காணொளியை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எதுக்காக பார்க்குறீங்க? யார் சொன்னாங்க? தானே பிரபஞ்சம் உங்களை ஈர்த்திருக்கிறது, நான் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? என்னை அம்மான்னு கூப்பிட்டு, அப்பாத்தான் கூப்பிட்டு, பாட்டின்னு கூப்பிட்டு, ஐ லவ் யூ ஐ லவ் யூ அத்தனை பேர் சொல்கிறீங்களே, அம்மான்னு கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு ஹார்ட் போடுவேன் நான். எங்கேருந்து இந்த உறவு? நான் யார் உங்களுக்கு? நான் யாருமே கிடையாது. அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தது பிரபஞ்சம். பிரபஞ்சம்தான் உங்களை இந்த ஈர்ப்பு விதி பற்றி, நான் மாத்திரம் இல்லை, நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் பிரபஞ்சம்தான் உங்களை அதை செய்ய வைக்குது. புரிஞ்சுதா? இந்த உறவை நமக்கு கொடுத்தது யார்? எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம். இந்த உறவில் எத்தனை பேர் உங்களுடைய தாய் மாதிரி, உங்களுடைய பாட்டி மாதிரி, உங்களுடைய நல்லது கெட்டது கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. நேற்று திருப்பூர்லேருந்து ஒரு குழந்தை பேசுகிறான். அப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுத அதுக்காக அஃபர்மேஷன்லாம் கேட்டு அப்புறம் கடைசியில் ஒரு கேள்வி வச்சான். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வருது? எனக்கு தெரியலை, நிஜமாக எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி எனக்கு இந்த எண்ணங்கள் வருது? உங்கள்கிட்ட பேசணும், இந்த விஷயங்கள்லாம் தேடி எடுத்து படித்து அனுபவித்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது எப்படி எனக்கு வந்தது எனக்கு தெரியவே தெரியும். இந்த உறவு ஒரு நாளைக்கு கூட வீடியோ போட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போடுத்து போடலாம். நிறைய பேர் உங்கள் வீடியோ இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக, அதே மாதிரி எனக்கும் வீடியோ போடாட்டி ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. நீங்கள் எனக்கு தேவை, நான் உங்களுக்கு தேவை. இந்த உறவு எத்தனை காலம் ஓடுதோ ஓடட்டும். இதெல்லாம் பிரபஞ்சத்தின் செயல். உங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, செய்வதறியாக தவித்திருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்வழி காமிக்க நான் இங்கே ஒரு தூதுவராக வந்திருக்கேன். ஐ எம் நோபடி, நான் யாரும் கிடையாது. உங்களைப் போல ஒரு சக மனுஷி. எனக்கு தெரிந்த அனுபவித்த நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புரிந்துதா? கடைசியாக ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 21 நாள் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். என்னென்னா, தினம் காலையில் எழுந்து இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இன்று எனக்கு நடக்குதோ என்னுடைய உயரிய நல்வாழ்க்கைக்கு உதவுகிறது. நான் நல்ல உடல் நலத்துடன், மனநலத்துடன், சந்தோஷத்துடன், நிம்மதியாக இருக்கிறேன். எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ என் வாட்டை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன். எதெல்லாம் எனக்கு தேவையோ என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நான் உன்னை அப்படியே விரும்புகிறேன், எந்தவித மாற்றம் இல்லாமல். இங்கிலீஷ் சொல்ல ஆஸ் ஐ ஆம், அப்படியே. நீங்கள் குள்ளம் நீளம் கருப்பு வெள்ளை நல்லவன் கெட்டவன் எதுவானாலும் இருக்கட்டுமே. அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, நான்
உன்னை அப்படியே விரும்புகிறேன். நல்லது தவிர என் வாழ்க்கையில் வேறென்றும் நடக்க இயலாது, நடக்காது. நல்லது மாத்திரமே என் வாழ்க்கையில் நடக்கும். இதை ரத்ன சுருக்கமாக சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்கள் எனக்கு என்னுடைய உயரிய நன்மைக்காக நடக்கிறது. நான் ஆரோக்கியத்துடன், சந்தோஷத்துடன், செல்வ வளத்துடன் இருக்கிறேன். இப்போது தேவையற்ற விஷயங்கள் என் வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டது. நான் என்னை அப்படியே விரும்புகின்றேன். பிரபஞ்சத்திற்கு எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிங்க நன்றி. அவ்வளோதாங்க இந்த அஃபர்மேஷன். 21 நாள் சொல்லி பாருங்கள். காலையில் எழுந்து சொல்லி பாருங்கள் என்ன நடக்குது. இன்னொன்று என்னென்னா, உளோடு சக்கரை எடுத்து கையில் வச்சு தண்ணி வச்சு நல்லா குழைச்சிட்டு கை வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு கையலம்பிட்டு, இந்த இனிமையான கரத்தால் செல்வ வளத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். செல்வம் ஓடி ஓடி வரும். இதுவும் 21 நாள் செய்யணும். கல்லுப்பு 21 நாள் செய்யணும். இதுவும் 21 நாள் செய்யணும். கல்லுப்பு முக்கியமாக எதுக்குன்னா, திடீர்னு பிரச்சனை வந்தால் கல்லுப்பு எடுத்து மேலே பூச்சிட்டு கழுவிட்டு வந்துடுங்க, சரியாக போயிடும். அது அவ்வளோ ஸ்ட்ராங், வெரி வெரி பாசிட்டிவ். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கட்டும். நான் மந்திரவாதி அல்ல, நான் சாமியார் அல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன். என்னை உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது, ஒரு தரம் நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது வீடியோ எடுத்து அனுப்புங்கம்மான்னு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லை. நான் பைத்தியக்காரி மாதிரி 2:30 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணுவேன், 4 மணிக்கு பண்ணுவேன், திரும்பி படுத்து தூங்கிடுவேன், திரும்பி எதாவது எழுதுவேன். அந்த மாதிரி தான் நான். எனக்கு ஒரு முறையாக ப்ரேயர் பண்ணி உட்காந்துருவேன். ஆனால் தினமும் விடாமல் அஃபர்மேஷன் எழுதுவேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். இதுதான் நான். இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.